நான் காலில் விழாத கட்சிக்காரங்களே கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் சின்ன கட்சியில இருந்து தேசிய கட்சி வரைக்கும், சென்னையில ஆரம்பிச்சு கேரளால இருந்து டெல்லி வரைக்கும் போராடி பார்த்துட்டோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோபிநாத் அண்ணனே வர வச்சிட்டீங்க பாருங்க. உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா ஐ நோ ஹிம். அவர் வந்து என்னுடைய அண்ணன். அவர் ஒரு இடத்துக்கு வராருன்னா உண்மையிலே பை மெரிட் மட்டும் தான் வருவார். அது வந்து யூ டிசர்வ் இட் மேம். இந்த இடத்திற்கு வந்து எவ்வளோ டைட் ஷெட்யூலையும் இதை போன்ற மனிதர்கள் வருவது வந்து நீங்கள் எவ்வளோ முக்கியமான மனிதர் என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மட்டும்தான். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த நேரத்தில் 2 விதமான வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்வோம். ஒன்று தனக்காக வாழ்றது, இன்னொன்னு அடுத்தவங்களுக்காக வாழ்றது. தனக்காக வாழ்றது என்ன, ஒரு குட்டி குழந்தையா இருக்கும் வரைக்கும் நம்ம வந்து நமக்காக மட்டும் தான் வாழ்வோம். நம்ம பசி, நமக்கு பிடிச்ச சாப்பாடு, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ், ஏன் பர்த்டேக்கு ஏன் கேக் வெட்டுறேன்னு அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுவோம். செகண்ட் ஃபேஸ் இருக்குல்ல, அடுத்தவங்களுக்காக வாழ்றது. அது எப்படி, நம்ம க்ளோஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பிளட் ரிலேஷன், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்காக வாழ்றது. அந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல தான் லைஃபோட உண்மையான மீனிங் தெரியும். மேடம் மேரி கென்னடியோடைய அந்த ஒரு வாழ்க்கை இருக்க பாருங்க, முழுக்க முழுக்க அவங்க அவங்களுக்காகவே வாழல, அடுத்தவர்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதர் என்று சொன்னால் அது இந்த மனுஷன் தான் நான் சொல்லணும். என்னுடைய கல்லூரியில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். 1ஆம் ஆண்டு முதல் நாள்ல இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், அவர் பேரு பிரபாகரன். நான் கடைசி பக்கத்தில் எழுதுற கிறுக்களை கூட கவிதைன்னு கொண்டாடக்கூடிய ஒரு நண்பன். பேச்சு போட்டியில பரிசு வாங்கினா எனக்காக கை தட்டுவான், பேச்சு போட்டியில பரிசு கிடைக்கலன்னா நடுவரை திட்டுவான். அந்த அளவுக்கு இரித்தரமான ஃப்ரெண்ட்ஸ். 4 வருஷம் ஆடணும், பாடணும், சுத்தணும், கொண்டாடணும் வாழ்க்கையை. கல்லூரி காலம் முடிஞ்ச பிறகு அவர் ப்ரொஃபஸர் ஆயிட்டாரு. நான் மீடியாக்குள்ளார வந்துட்டு போராட தொடங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தோம், கல்யாணம் ஆச்சு, 2 குழந்தைகள் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மச்சான் நான் வந்து ஃபாரின்ல வேலைக்கு போறேன் அப்படின்னாரு. அவனுக்கு ஊரை சுத்தி கடன். அவன் தான் அந்த குடும்பத்திலேயே பரம்பரையிலேயே முதல் தலைமுறையா மேல வந்தான். சரி, ஒரு 4-5 வருஷம் பல்ல கடிச்சு நீ வேலை பார்த்துருந்துச்சு, லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன், பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் ஒரு ஸ்டேட்ஸோ யூரோப்போ போல. அவர் போன ஊர் வந்து கம்போடியா. ஊருக்கு போயிட்டாரு. கனவுகள் ஸ்டார்ட் ஆச்சு. அப்பவே கோவிடும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொரோனா காலகட்டம். வாய்ஸ் நோட்ஸ்ல லென்த்தா வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பி பேசிக்குவோம். அந்த கல்ச்சர் எப்படி இருக்கு. போன இடத்துல அங்க இருக்க தமிழ்ச்சங்கத்தெல்லாம் பேசி, எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, ஒரு பேர் ராஜ்மோகன், நல்லா பேசக்கூடியவர், நீங்க கூப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப். திடீர்னு ஒரு நாள் அவருடைய வேலை பார்க்கக்கூடிய மற்ற ப்ரொஃபசர்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. சார், ப்ரொஃபசர் பிரபாகரன் வந்து திடீர்னு கிளாஸ்ல கொலாப்ஸ் ஆயிட்டாரு, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறோம். நான் பதறிட்டேன். சரி, இதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து அப்பதான் லைஃபோடைய அடுத்த ஃபேஸை ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் அங்க இருக்க டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறேன், அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்றேன். இங்க இருக்க டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கிறேன். அப்ப இங்க இருக்க டாக்டர்ஸ் உண்மையை சொன்னாங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேஷனை நோக்கி தான் போறாரு. உடனே சில நிமிடங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும், குரூஷியலான ஆப்ரேஷன். அதை பண்ணுனா, அந்த பிரெயின்ல பண்ணா தப்பிக்க வழி இருக்கு. இப்ப எப்படி இதை சொல்றீங்க? அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், சாதாரண எளிய மக்கள். அவர் தம்பி கிட்ட சொல்லணும், ரொம்ப சின்ன பையன். அவங்க மனைவி கிட்ட சொல்லணும், அவங்க அப்பதான் 4 மாதம் பிரெக்னெண்டா இருந்தாங்க. எப்படி சொல்வீங்க? அந்த அந்த ஒரு வாரம் இருக்கு பாருங்க. அப்புறம் எல்லாரையும் அப்பா அம்மா கிட்ட மட்டும் லேட்டா சொல்லிக்கலாம். முதல்ல ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி, தம்பியை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கும் பொழுது, அடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டாரு, தப்பிச்சிருவா நினைக்கும் பொழுது, அந்த குடியை இருந்த அந்த காலை நான் மறக்கவே முடியாது. பிரபாகரனை நாங்க இழந்துட்டோம். ஒரு பக்கம் அப்பா அம்மா, இன்னொரு பக்கம் லைஃப்ல இன்னும் செட்டில் ஆகாத தம்பி, இன்னும் இந்த பிரசவத்திற்கு காத்திருக்கக்கூடிய என்னுடைய தங்கச்சி. அவங்க கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஆனதாயி போச்சு, எப்படியாவது பிரபாவங்க கொண்டு வந்துருங்க. நான் காலில் விழாத கட்சிக்காரங்களே கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் சின்ன கட்சியில இருந்து தேசிய கட்சி வரைக்கும், சென்னையில ஆரம்பிச்சு கேரளால இருந்து டெல்லி வரைக்கும் போராடி பார்த்துட்டோம். பீக் கொரோனா எதுவுமே பண்ண முடியல. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அந்த காலேஜ்லயும், சார் எங்களுக்கு உங்க எமோஷன்ஸ் புரியுது, எத்தனை நாள் நாங்க ஹோல்ட் பண்ண முடியும், இப்படியே போனா என்ன பண்ண முடியும். அந்த போராட்டம் மிகுந்த வாழ்க்கை. நாங்க ப்ரிப்பேர்டா இல்லை. வாழ்க்கைங்கிறது இதுதான். நம்ம ப்ரிப்பேர்டா இல்லாத விஷயம் தான் டக்குன்னு நமக்கு வரும். ஆன்டிசிபேட்டே பண்ண மாட்டோம். வலி எங்கிருந்து வரும் தெரியாது, வேதனை எங்கிருந்து வரும் தெரியாது, திடீர்னு வந்துடும். அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றது கூட, புரிஞ்சுக்க கூட டைம் இருக்காது. பெரும் போராட்டம் நடத்தி அப்புறம் இங்கேயே அந்த அந்த ஃபேமிலியெல்லாம் ரெடி பண்ணி, இங்கே ஒரு எல்இடி டெலிவிஷன் மாதிரிலாம் ரெடி பண்ணி, அங்கே ப்ராப்பராக ஃபனலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி, அதை அங்கிருந்து அந்த ஒரு 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 முழு மரியாதையோட ரொம்ப கண்ணியமா அதையெல்லாம் நடத்தி இங்க அதை வந்து இங்க கொண்டு வந்து இரு வீட்டாரையும் அதை வந்து அதை ஒருங்கிணைத்து அந்த கூடிய நாட்கள் மறக்கவே முடியாது.
ஃபாரின்ல வேலை பார்க்கிற பொழுது திடீர்னு ஒரு கணவர் இறந்து விட்டால் அந்த லைஃப் பார்ட்னர் இருக்காங்க பாருங்க, இப்ப கீழே பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட கருணை இல்லாம நீ கிளம்புன்னு ஒரு வாரத்துல அந்த நாடு அந்த சட்டம் சொல்லிவிடும். சட்டம் என்பது வெறும் புத்தகம் மட்டும் கிடையாது, கொஞ்சமாவது கருணை இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மேரி மாதிரி மனிதர்களால் தான் அது மாதிரி பல நூறு பேர்கள் வந்து காப்பாற்றப்படுறாங்க. தேங்க்யூ மேம். இந்த சமூகத்துக்கு நீங்கள் கிடைத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வேள்பாரியில மிக முக்கியமான ஒரு வரி ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மலையில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் சொல்வாரு, நீ வாழ்க்கையில கடலை பார்த்திருக்கியா? இல்ல. மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்டியாவது கடலை பார்த்து விடணும். ஏன் தெரியுமா? அது அத்தனை ஆழமானது, அத்தனை விரிவானது. அந்த கேரக்டர் சொல்லுவோம், எங்க பாறையினுடைய கருணையை விடவா அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லுவோம். சக மனிதனுக்கு ஒரு மனிதன் காட்டக்கூடிய கருணை இருக்குல்ல, அலாதியானது. கர்ணன் படத்துல ஒரு வரி வரும், மழை கொடுக்கும் கருணை. ஒரு 2 மாசம் வருடத்துல ஒரு 2 மாசம் தான் மழை பொழியும். மழை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் குடையும் ஒரு 3 மாதம். 2 மாசம் மழை பெஞ்சா 3 மாசம் வெள்ளாமை. பசு கொடுக்கும் குடையும் ஒரு 4 மாதம், அது கண்டுபிடிச்சுன்னா 4 மாசம் பால் கொடுக்கும். மழை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் குடையும் ஒரு 3 மாதம், பசு கொடுக்கும் குடையும் ஒரு 4 மாதம். பார்த்திவராம் கர்ணனுக்கோ 4 மாதம். என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் என்று இவர் எண்ணும் முன்னே பொன்னை கொடுப்பான், பொருளை கொடுப்பான். போதாது போதாது என்றால் தன்னை தான் கொடுப்பான். தயாநிதி கர்ணன் சொல்லுவாங்க. அப்படி அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய மனிதர்கள் இந்த சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு தம்பி ஸ்கூட்டர்ல போகும்போது அடிபட்டு கீழே விழுந்து 10 நிமிஷம் ஆம்புலன்ஸ் லேட்டா வந்ததால அங்கேயே ஸ்பாட்ல இறந்து போயிட்டார். அவங்க அண்ணன் வந்து ஒரு அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யறவர். மொத்த சொத்தையும் வித்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி எந்த இடத்துல தம்பி செத்து போனோம்னா அங்கேயே ஃப்ரீ ஆம்புலன்ஸ் ஆரம்பிச்சார். அவர் பேர் மணிகண்டன். இந்த கொரோனா காலகட்டத்துல மட்டும் 1000+ பிரெக்னென்ட் உமனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து அந்த 2 ஆண்டு காலம் அத்தனை சுகப்பிரசவங்கள் நடப்பதற்கு, அத்தனை குழந்தை பேர்கள் பிறப்பதற்கு காரணமாக இருந்தார். அவர் பேரே ஆம்புலன்ஸ் பண்ணிக்கணும்னு ஆகிப்போச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு மாற்றுப்பாலினத்தை சார்ந்தவங்க, பொதுவாக அது மாதிரி இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு சமைக்க பிடிக்கும். ஒரு சின்ன வீட்டுல போயிட்டு ஒரு சமையல் கான்ட்ராக்ட் வாங்கி அந்த கேட்டரிங் ஆர்டர் எடுத்து தன்னை போல இருக்கக்கூடிய 16 மாற்றுப்பாலினத்தவர்களை சேர்ந்து இன்னைக்கு ஒரு கேட்டரிங் கான்ட்ராக்டை நடத்தி சக்சஸ்ஃபுல்லா கேரளா, தமிழ்நாடுல பல வெட்டிங்ஸ் அவங்க வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. குடியாத்தம்ல ஒரு கோபிநாத் இருக்கிறார். அவர் ஒரு ஆசிரியர். அவர் என்ன பண்ணுவாரு, அவர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வர்றது குறைஞ்சிக்கிட்டே இருந்தது, இடைநிற்றல் அதிகமா வந்தது. ப்ராப்ளம் சொல்யூஷன் அவரே கொண்டு வர்றார். பாரதியார் பட்டு திருவள்ளுவர் திருக்குறள் எல்லாம் சொன்னது போய் பாரதியார் பாடல் நடத்துற அன்னைக்கு பாரதியார் மாதிரியே வேஷம் போட்டு போவார். வேடிக்கை பார்க்க தான் பசங்க உள்ள வராங்க. திருவள்ளுவர் மாதிரி தாடி கொண்டையெல்லாம் போட்டு நான் திருவள்ளுவர் வந்திருக்கிறேன்னு போயிட்டு அன்னைக்கு திருக்குறள் நடத்துவார். கொஞ்சம் கொஞ்சமா வேடிக்கை பார்க்க வந்தவங்க அதே வாடிக்கையா மாறி என்ரோல்மெண்ட் ரேஷியோ இடைநிற்றல் அதிகமாக இருந்த பள்ளிக்கூடத்துல மீண்டும் குழந்தைகள் வர ஆரம்பித்தார்கள். இந்த மணிகண்டன்களை போல, கோபிநாத்தை போல, இந்த மேரி கென்னடிகளை போல இந்த மனிதர்களை பார்க்கிற பொழுது வியப்பாகவும் இன்னும் கொஞ்சம் கூட்டு பொறுப்புணர்வோடும் வாழணும்னு எனக்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறது. வந்த இடத்துல இந்த மனிதர் இருக்கிறதெல்லாம் பாராட்டல. எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெருசு. என்னுடைய திருமணம் ஒரு காதல் திருமணம். இலங்கையில 4 ஆண்டு காலம் போர் உச்சத்தில் இருந்த போது அங்க வேலை செய்தேன். என்னுடைய நெருங்கிய தோழி, என்னுடைய வழிகாட்டினா அவ்வளவுதான் சொல்வேன். எல்லாரையுமே கருணையோடு பார்க்கக்கூடிய கண்களை எனக்கு தானமாக தந்தது என்னுடைய மனைவி கவிதா. இங்க வந்த உடனே முதல்ல எல்லாரும் போல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. எங்களுக்கு கல்யாணம் வந்து ரொம்ப குட்டியா ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குட்டியா ஒரு ஆல்பம் போட்டு ஒரு CD வச்சு அதை வந்து நாங்க வீட்டுல பார்த்து ரசித்தோம். எங்க சித்தப்பா பார்த்துட்டு தர அந்த மீன் ஊருக்கு கொண்டு போனாரு. எதிர்பாராம அந்த ஒரு ஷெல்ஃப்ல மட்டும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுல CD ஆல்பம் மொத்தமா எரிஞ்சு போச்சு. அதுவும் கல்யாணமான புதுசு. எவ்வளவு அபசுகணும்னு சொல்லுவாங்க பாருங்க. பெரிய அப்செட். ஆனா என்னுடைய மனைவிக்கு அந்த அந்த ஆல்பத்தை பார்க்க முடியல. ஒரு போட்டோ இல்லை, பட்டு வேட்டி கட்டி ஒரு பட்டு சேலை கட்டி ஒரு போட்டோ கூட இல்லை. அப்புறம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் திரைன்னு விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி, எல்லாரும் வேண்டாம் ராஜ்மோகன் அதை போய் கலந்துக்காத, நீ ரொம்ப சீரியஸான ஆளுனாங்க. பட் என் லைஃப் டைம்ல நான் எடுத்த பெஸ்ட் டிசிஷன் தெரியுமா? வெளியில தான் ராஜ்மோகன், வீட்டுல நான் புருஷன். என் மனைவிக்காக நானும் என் மனைவி போய் கலந்துக்கிட்டோம். அங்க இதே மாதிரி ஒரு வெட்டிங் ரூம்ல எல்லாரும் அன்னைக்கு கான்பிடன்ஸே கம்மியா இருந்தது. லாவிஷான அப்படி ட்ரெஸ் எல்லாம் ஒரு படோட போன ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தாங்க. நான் நம்ம ராமராஜ்ல ஒரு வேட்டி சட்டை வெட்டிங் அப்போ வாங்கினது அதே போட்டு போனேன். ஏன்னா அப்படி கூப்பிட்டு அப்படி நிக்க வச்சு அந்த வேகங்களுக்கு முன்னாடி என்னையும் மனைவி நிக்க வச்சு அவர் புதிதாக வாங்கின ஐபோன்ல ஒரு போட்டோ எடுத்தார். இப்போதும் என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே கப்பல் போட்டோ அண்ணன் எடுத்த போட்டோ தான். எங்க வீட்டுல எங்க படுக்கை அறையில குழந்தைகள் போட்டோக்கு மத்தியில நான் மாட்டிருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஃபேமிலி நல்லா இருக்கா, நீ நல்லா இருக்கியா, ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணு, பசங்க ஒழுங்கா படிக்கிறாங்களா, அடுத்தவர்களை நோக்கி வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கிறாங்க. ரொம்ப 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 அருமையானது. நிறைய நண்பர்கள், தெரிந்த மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில நம்ம எப்பவுமே நம்மளுக்காக மட்டுமே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். ஒரு நாளில் 1 மணி நேரமாவது அடுத்தவர்களை கூட சேர்த்து, அடுத்தவர்கள் கூட மனம் விட்டு பேசி காது கொடுத்து கேட்டா போதும். அப்படியே சாரசாரையா வருவாங்க மனு கொடுக்க நிறைய மக்கள். எங்க அதிகாரிகள்லாம் வருத்தப்படுவாங்க, சார் கோட்டையில எல்லாம் 10:30 மணி வரைக்கும் இருக்காதீங்க சார், இது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க சார், நீங்க தப்பான எக்ஸாம்பிள் செட் பண்றீங்க சார்.
நான் என்ன சொல்லுவேன், நான் 10:30 மணி இருக்கிறத விடுங்க, எஸ்சிஎம் இருக்காரு, காலை 8:45 லஞ்ச் கட்டிட்டு அவர் வந்துடுறாரு, அத்தனை பேரை முகம் சுளிக்காம பாக்குறாரு. முதல் விஷயம் மக்கள் என்ன தெரியுமா எதிர்பார்க்கறாங்க, ஒரு குறையோடு வந்து நம்ம பேசும்போது காது கொடுத்து கேட்கக்கூடிய இன்னொரு சக மனிதன் இருந்து விட்டால் போதும், எத்தனை பெரிய பாரமும் குறையும் என்பதற்கு இந்த அரங்கே ஒரு எடுத்துக்காட்டு. மேடமுடைய இந்த வெஞ்சர் சென்னைக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் பல்கி பெருகட்டும். ஒரு இமிகிரேஷன்ல மாட்டக்கூடியவங்க மட்டும் கிடையாது, எதிர்பாராத சுச்சுவேஷன்ஸ்ல மாட்டக்கூடியவங்க மட்டும் கிடையாது, அடுத்த தலைமுறையை நீங்க வந்து உங்களோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசு. நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா நிறைய கரிக்குலம்ல மாத்த ஆரம்பிச்சிட்டேன். எதெல்லாம் எனக்கு சோதனையா இருந்ததோ அதெல்லாம் மாத்த ஆரம்பிச்சிட்டேன். மேத்தமெட்டிக்ஸ்ல கதைகளின் வழியே கணிதம் சொல்லி கொடுக்கலாம்னு கொண்டு வந்துட்டோம். இவர் நல்ல ஸ்டூடெண்ட், இவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ல என்ன ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நல்ல அவங்களுக்கு வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க. அவர்களுக்கு தமிழ்ல வந்து மெல்ல கற்கும் குழந்தைகள் ஒரு பேர் இருக்கு, அதை கூட மாத்திட்டேன். தன் வேகத்தில் கற்கும் குழந்தை, லேர்னிங் ஆன் ஓன் பேஸ் அப்படின்னா அவங்களும் இன்க்ளூசிவா உள்ள கொண்டு வந்துட்டோம். அந்த கரிக்குலம்ல லாவை கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை, விவசாயத்தை கொண்டு வரணும் பெரிய ஆசை. அது வந்து இது படித்தா என்ன நடக்கும், ஆதாயம் அது கிடையாது. இது படிக்கணும், எது நடந்தாலும் நடக்காட்டியும் கிடைத்தாலும் கிடைக்காட்டி இது நீ தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எது சுதந்திரம்னா, குழந்தை ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறது சுதந்திரம் கிடையாது. அதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன் நோன்னு சொல்லுது பாருங்க, அதுக்கு ஒரு சிவிக் சென்ஸ் வேணும், அதுக்கு ஒரு லா வந்து துணை நிற்கும். இதே மாதிரி அடுத்தவர்களுக்கு உங்களை மாதிரி வாழ்ந்துதான் வஉசி வந்து கப்பல் கட்டுவதற்கு முன்பே கோரல் மில் தொழிலாளர்களுக்கு ஊதியம் சரியில்லைன்னு போராடிய ஒரு மாமனிதர், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், ஆனா ஏழை தொழிலாளர்களாக போராடியவர். சட்டம் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் அதி உச்சபட்ச பதவியில் இருந்த போது பெண்களுக்கு உரிமை தர மறுத்த நாடாளுமன்றத்துல எனக்கு என்ன வேலை, ராஜினாமா பண்ணார். சட்டம் நீதிபதி சந்துரு அவருடைய வாழ்நாள்ல எந்த ஜட்ஜும் பண்ணாதது, பல்லாயிரக்கணக்கான கேசஸ் தானே நடமாடும் ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டா மாதிரி எல்லாத்தையும் பார்த்து அதை தீர்த்து வைத்து ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு கூட தீர்ப்பு எழுதி விட்டு ரிட்டையர் ஆன ஒரு மாமனிதர். சட்டம் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறீங்க, அமெரிக்கால தொடங்கி இங்க வரைக்கும் வந்திருக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய பல பெண்களினுடைய வாழ்க்கையில் ஒரு விளக்கத்தை போறீங்க. சட்டம் இதை நான் கண்டிப்பாக பள்ளி மாணவர்களினுடைய பாட புத்தகத்தில் கொண்டு வருவேன். அதற்கு ஒரு விழா வைப்பேன், அதுல நீங்களும் கெஸ்ட் ஆகுங்க. அண்ணன் கஷ்டம் தான் அவரை பிடிக்கிறது, எப்படியாவது நாங்கள் கொண்டு வர ட்ரை பண்றோம். ஐ விஷ் யூ வெரி வெரி பெஸ்ட். I congratulate every single person of your team. அனைவருக்கும் என்னுடைய அன்பு, என்னுடைய வாழ்த்து, என்னுடைய வணக்கங்க. Thank you so much. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.